சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் ஒரு உறவு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கே தொடர்ந்து உன்னோடு பழகி வந்தால் உன்னை விட்டு பிரிய முடியாத சூழ்நிலை உருவாகிவிடுமோ என்று பயப்படும் ஒரு உறவு, அந்த உறவால் உனக்கு ஏதாவது கெட்ட பெயர்கள் வந்துவிடுமோ என்று உன்னை விட்டு ஒதுங்கி நிற்க பார்க்கிறது. இந்த உறவு இத்தனை நாள் சந்தோஷமாக பேசி பழகி வந்த உறவு இப்பொழுது உன்னை வெறுப்பது போல் நடிப்பது ஏன்? இந்த இரவுக்குள் அதற்குள் என்ன நடந்தது? இந்த உறவு உன்னை பற்றி யோசிப்பது தான் என்ன? மனதில் பல வேதனையோடு தான் இப்பொழுது உன்னிடம் பேசாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறது. நீயும் இப்பொழுது யோசித்திருப்பாய், அந்த உறவு ஏன் நம்மிடம் திடீரென்று பேசுவது இல்லை என. நடந்தது, அதாவது சங்கடம் படும்படி நான் ஏதாவது செய்து விட்டேனா? ஏன் என்னை பார்த்தாலும் கண்டு கொள்ளாமல் தண்ணி செல்கிறது என்று பல கேள்விகளை உனக்குள் நீ எழுப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த உறவு நினைப்பது எல்லாம் ஒன்றுதான், தன்னால் உனக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது. உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏற்கனவே நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனை தேவையில்லாது. பற்றாததற்கு தன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதையும் உன்னால் தாங்க முடியாது என்றும், இதற்கு மேலும் உன்னோடு பழகி வந்தால் உன்னை மறக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நீ இல்லாமல் நான் இல்லை என்ற நிலைக்கு நான் வந்து விடுவேன். அதனால் உன்னை விட்டு நான் விலகி இருப்பதுதான் நல்லது என்று உன்னை விட்டு ஒதுங்கி நிற்கிறது. இந்த உறவின் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. நீ கஷ்டப்படுவதை பார்த்து, நீ வேதனைப்படுவதை பார்த்து ஆறுதலாக உனக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் உறவு, மனதளவில் உன்னை மனதார விரும்பும் இந்த உறவுக்கு அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. சொன்னால் உன் நிலை என்னவென்று தெரியவில்லை. அதற்கு சத்தம் இல்லாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. என் மனதை நான் பூட்டி வைத்துக் கொள்கிறேன். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதற்கு நானே கஷ்டப்பட்டு என் மனதை மாற்றிக்கொள்கிறேன் என்று அந்த உறவு உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. எத்தனை நல்ல உள்ளம் இந்த உலகத்தில் தன்னால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்த எத்தனை அரிதான விஷயம். இப்படிப்பட்ட மனிதரை பார்ப்பது அரிதுதானே. இப்படிப்பட்ட மனிதர் உன்னிடம் நண்பனாக இருந்து உன்னிடத்தில் துணையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுவதும் தவறு இல்லையே. நல்ல தூய்மையான அன்புதானே ஏற்றுக்கொள். உன்னை சுற்றி சுற்றி வந்த ஒரு நபர் உன்னை விட்டு விலகுவது உன் மனதிற்கு தெரியும். அந்த உறவை நீ ஏற்றுக்கொள். இன்பமான வாழ்க்கையை நீ பெறுவாய். சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.